ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் நீட் பயாலஜி. இந்த வீடியோல யூனிட் 10 எக்காலஜி ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த யூனிட் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மே 3 நடந்த நீட் 2026ல கூட இந்த யூனிட்ல இருந்து டோட்டலி உங்களுக்கு 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த யூனிட்ல இருந்து சாப்டர் 11 ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் கம்ப்ளீட் ஒன் ஷாட் வீடியோவா நம்ம இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். ஸோ என்சிஆர்டில கொடுத்திருக்க ஒரு லைன்ஸையும் நம்ம இந்த லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு இந்த லெக்சர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். அண்ட் whenever possible உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஃபார் யோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த லெக்சரை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ல இருந்து கேட்கிற நீட் கொஸ்டின்ஸ் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, so now let's get into the chapter organisms and population. So நம்ம living world எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப diverse and complex. ஏன்னா millions of species நம்ம living worldல இருக்கு. So இந்த காம்ப்ளெக்சிட்டியை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா by investigating various levels of biological organization. So இது என்னென்ன levels அப்படின்னு பார்த்தோம்னா first macromolecules வரும், then cells, then tissues, organ system, then organism. So in the organisms எல்லாம் சேர்ந்து it will form population, then community, then ecosystem, then biomes, biosphere. So biomes ன்றது it's the large naturally occurring habitat of flora and fauna. Okay, so in the levels of biological organization investigate பண்றது மூலமா we can understand the complexity of our living world. Okay, ஸோ இப்போ எனி லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வரும், ஒய் டைப் கொஸ்டின் அண்ட் ஹவு டைப் கொஸ்டின். ஸோ இந்த ஒய் டைப் கொஸ்டின் வந்து இட் வில் seek the significance of the process, whereas in the how type question வந்து it seek the mechanism behind the process. For example, இப்போ early morning the bulbul என்ற bird வந்து பாடுறது சிங் பண்றதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 2 கொஸ்டின் வரும். ஹவு டஸ் த பேர்ட் சிங்? ஸோ ஹவு டைப் கொஸ்டின்றது என்னது? இட் சீக் தி மெக்கானிசம் பிஹைண்ட் த ப்ராசஸ். ஸோ எப்படி இந்த பேர்ட் பாடுது? பிகாஸ் ஆஃப் தி ஆபரேஷன் ஆஃப் த வாய்ஸ் பாக்ஸ் அண்ட் வைப்ரேட்டிங் போன் இன் த பேர்ட், அது மூலமா பாடுது. தென் ஒய் டைப் கொஸ்டின், ஒய் டஸ் த பேர்ட் சிங் அப்படின்னா the why type question it seeks the significance of the process. So ஏன் அந்த bird பாடுது? Because of the bird's need to communicate with its mate. அதோட மேட்டோட breeding seasonல communicate பண்றதுக்காக அது பாடுது. சோ இந்த மாதிரி நம்ம எனி லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 மெயின் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, why type and how type. ஓகே, நமக்கு சுத்தி இருக்கிற நேச்சரை நம்ம அப்சர்வ் பண்ணாலே நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வரும். சோ ஏன் நைட்ல பூக்கிற பூலாம் ஒயிட் கலர்ல இருக்கு? சோ எப்படி தேனீக்கெல்லாம் இந்த பூல தான் தேன் இருக்கும் அப்படின்னு தெரியுது? ஹவு டஸ் த பீ நோ விச் ஃபிளவர் ஹாஸ் அ நெக்டார்? அண்ட் எப்படி வந்து கேக்டஸுக்கு நிறைய தார்ன்ஸ் இருக்கு? சோ எப்படி வந்து சிக்ஸ் பியூர்ஸ், அதாவது அந்த சிக்ஸோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ், கோழி குஞ்சுக்கெல்லாம் அதோட அம்மா எது அப்படின்னு எப்படி தெரியுது? இந்த மாதிரி நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வரும் நம்ம நேச்சரை அப்சர்வ் பண்ணோம்னா. So இந்த மாதிரி interactions among the living organisms and about the living organisms பத்தி படிக்கிறது தான் ecology. Okay, so ecology studies the interaction among organisms and between organisms and its physical environment. Okay, father of ecology in India ன்றது it's very important neat question. So Ramdeo Misra is the correct answer. Okay, so ecology வந்து it is basically concerned with 4 levels of biological organization. So organisms, populations, communities and biomes. இந்த சாப்டர்ல நம்ம பாப்புலேஷன்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, now populationsல population attributes பத்தி பார்க்கலாம். சோ நம்ம நேச்சர்ல எடுத்துக்கிட்டோம்னா we rarely find isolated single individuals. So எந்த ஸ்பீஷிஸுமே சிங்கிள் இண்டிவிஜுவலா இருக்கிறது ரேர் தான். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீஷிஸ் வந்து they live in groups, குரூப்பா தான் வாழும் in a well defined geographical area, and அது ரிசோர்சஸ் சிமிலர் ரிசோர்சஸ்க்காக கம்பீட் பண்ணும் இல்ல ஷேர் பண்ணும், அண்ட் பொட்டன்ஷியலி இன்டர்பிரீட், அதாவது 2 டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் பிரீட் பண்ணி ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ணும், அது மூலமா it will constitute a population. Okay, so although இந்த interbreeding அப்படின்றது sexual reproduction denote பண்ணாலுமே a group of individuals resulting from asexual reproduction, so asexual reproductionல இருந்து ஃபார்ம் ஆகிற அந்த group of individualsையும் நம்ம ecological studiesல நம்ம அதையும் populationஆ தான் கன்சிடர் பண்ணுவோம். Okay, so the cormorants in a wetland, cormorantsன்றது it's the diving bird.
and rats in an abundant dwelling. So use பண்ணாத ஒரு பில்டிங்ல இருக்கிற அந்த rat population. Then teakwood trees in a forest tract. Then bacteria in a culture plate. Then lotus plants in a pond. இது எல்லாமே they are the examples of population. Okay. So in earlier chapters, you have learned that although an individual organism is the one that has to cope up with a changing environment. So earlier chapters, individual organism that it has to cope up with changed environment in pathom. But population level la paakumbodhu, natural selection, it will operate to evolve a desired trait. Okay. So population ecology அப்படின்றது it is an important area because the population ecology, it links ecology to population genetics and evolution. Okay. So in the point, it's very important. Population ecology links ecology to population genetics and evolution. Okay. Then a population has certain attributes. Attributes அப்படின்றது certain characteristics. So individual organisms க்கு இல்லாத certain characteristics populationக்கு இருக்கு. So individualல வந்து நம்ம births and deaths அப்படிதான் சொல்லுவோம். whereas நம்ம populationல சொல்லும்போது birth rate and death rate அப்படின்னு சொல்லுவோம். So இந்த birth rate and death rate per capita births and deaths அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த ரேட்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா change in numbers, that is increase or decrease to the members of the population. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு நீட்ல கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். ஓகே. So for example, in a pond 20 lotus plants last year. Through reproduction 8 new plants are added. So current population எவ்வளோ? Totally 28. So இது மூலமா அந்த ஃபார்முலா வச்சு எப்படி பர்த் ரேட் கால்குலேட் பண்ணுவோம்னா, so change in numbers எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8 new plants இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So 8 by members of the population எவ்வளோ? Totally 20. So 8 by 20 போட்டோம்னா நமக்கு பர்த் ரேட் கிடைச்சிரும். 0.4 offspring per lotus per year. So இதே மாதிரி டெத் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. In a laboratory population of 40 fruit flies, 4 individuals died during a specific time interval. ஒரு வீக்ல 4 fruit flies இறந்திருக்கு. அப்ப டெத் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சேஞ்ச் இன் நம்பர். So 4 இறந்திருக்கு divided by members of the population. So totally 40 fruit flies. 4 by 40 0.1. So 0.1 individuals per fruit fly per week. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேற கான்செப்ட் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒன் attribute of population என்னது? birth rates and death rates. Then sex ratio is another attribute of population. So நம்ம இண்டிவிஜுவல்ல சொல்லும்போது மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். whereas நம்ம பாப்புலேஷனுக்கு சொல்லும்போது செக்ஸ் ரேஷியோல சொல்லுவோம். ஸோ இவ்வளோ % மேல், இவ்வளோ % ஃபீமேல், அந்த மாதிரி சொல்றது தான் செக்ஸ் ரேஷியோ. ஓகே. தென் ஏஜ் பிரமிட். So population at any given time எடுத்துக்கிட்டோம்னா it is composed of individuals of different ages. So ஒரு பாப்புலேஷன்ல நிறைய ஏஜ் குரூப் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. So the ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம பாப்புலேஷனையும் பிளாட் பண்ணுவோம்னா the resulting structure கிடைக்கிறது தான் ஏஜ் pyramid. Okay. So for human population, in the age pyramid generally shows age distribution of males and females. Okay. In the shape of the pyramids வச்சு நம்ம growth status of the population என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ஏஜ் pyramid வச்சு. Okay. So in the picture பாத்தீங்கன்னா representation of age pyramids for human population. So இந்த yellow color கொடுத்திருக்கிறது pre reproductive phaseல இருக்க individuals, blue color reproductive phase and pink colorல இருக்கிறது post reproductive phaseல இருக்க individuals, that is older generations. So இந்த expandingல பாத்தீங்கன்னா இந்த pre reproductive phaseல இருக்க individuals அதிகமா இருக்கிறதுனால இந்த population size grow ஆகும். So a broad base with high proportion of pre-reproductive individuals. So in the pre-reproductive phase la irukka individuals reproductive phase ku pogumbodhu enna population size it will increase rapidly as younger generation reach the reproductive age. Whereas stable la pathina the pre-reproductive and reproductive groups rendume they will be roughly equal in size. So growth status pathina stationary ah irukum. The population size remains relatively constant over time. Whereas declining la pathina narrow base ah irukum. Whereas the pre-reproductive individuals வந்து கம்மியா இருப்பாங்க. So that the population size will shrink as there are fewer individuals. So இந்த older generation replace பண்றதுக்கு fewer individuals தான் இருக்கிறதுனால population size
டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இப்படிதான் நம்ம ஏஜ் பிரமிட வச்சு we will calculate whether the population size is decreasing, increasing or remaining stable. Okay, so the shape of the pyramid, specifically the width of the base compared to the middle. Age pyramidல பாத்தீங்கன்னா நம்ம பேஸையும் மிடிலையும் கம்பேர் பண்ணா we will come to know whether the population is growing or decreasing or remaining stable. Okay, then the size of a population tells us a lot about its status in the habitat. So population size வச்சு அந்த பாப்புலேஷனோட ஸ்டேட்டஸ் இந்த ஹேபிட்டட்ல என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு எக்காலஜிக்கல் ப்ராசஸ ஒரு பாப்புலேஷன்ல இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னா, வெதர் அவுட்கம் ஆஃப் காம்படிஷன் வித் அதர் ஸ்பீஷியஸ், இல்ல இம்பாக்ட் ஆஃப் அ பிரிடேட்டர், இல்ல ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்ச், இல்ல எஃபெக்ட் ஆஃப் பெஸ்டிசைட் அப்ளிகேஷன், இல்ல அட்வர்ஸ் வெதர், இந்த மாதிரி ஏதாச்சும் எக்காலஜிக்கல் ப்ராசஸ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றோம்னா we always evaluate the size of the population. So ஏதாச்சும் அந்த population sizeல சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றதான் நம்ம பார்ப்போம். ஓகே, so the size in nature could be as low as 10 in case of Siberian cranes at Bharatpur wetlands. So population size வந்து less than 10ல இருந்து millions வரைக்கும் இருக்கலாம். So less than 10 இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் Siberian cranes at Bharatpur wetlands in any year. Okay, whereas millions இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் Chlamydomonas in a pond. Okay, so population size technically நம்ம population density அப்படின்னு சொல்லுவோம். So population density we will denote as n. Okay, so இந்த population density எப்பவுமே நம்பர்ஸ்ல தான் மெஷர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆல்சோ the total number தான் generally the most appropriate measure of population density இருந்தாலுமே some casesல நம்ம வந்து நம்பரை வச்சு மெஷர் பண்றது it will be meaningless. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏரியால 200 கேரட் கிராஸ் இருக்கு. சோ அதோட சயின்டிபிக் நேம் பார்த்தினியம் ஹிஸ்டரோபஸ். சோ இந்த கேரட் கிராஸ் ஒரு ஏரியால 200 இருக்கு. வேறஸ் அதே ஏரியால ஒரு சிங்கிள் ஹியூஜ் பேனியன் ட்ரீ வித் லார்ஜ் கெனோபி இருக்கு. சோ இதுல பாப்புலேஷன் டென்சிட்டி நம்பர் வச்சு சொல்ல முடியாது. சோ பேனியன் ட்ரீ வந்து ஒண்ணுதான் இருக்கு, அதோட பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த பேனியன் ட்ரீயோட எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அந்த கம்யூனிட்டியில ரொம்ப அதிகம். சோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம நம்பர்ஸ் வச்சு பாப்புலேஷன் டென்சிட்டி மெஷர் பண்ண மாட்டோம். percent cover or biomass தான் வச்சு மெஷர் பண்ணுவோம், which is a more meaningful measure for measuring the population size. Okay, then if you have a dense laboratory culture of bacteria in a petri dish, what is the best measure to report its density? So for dense population culture of bacteria பெட்ரி டிஷ்ல இருக்குன்னா அதையும் நம்ம நம்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ண மாட்டோம், பயோமாஸ் வச்சுதான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, தென் சர்டைன் எக்கலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் பாப்புலேஷன் டென்சிட்டி தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டியும் இட் சர்வ் தி பர்பஸ் ஈக்குவலி வெல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேக்ல வந்து நம்ம மீன் பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ராப்ல எவ்வளவு மீன் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து ரிலேட்டிவ் டென்சிட்டி வச்சு நம்ம அந்த லேக்ல பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நமக்கு நிறைய ஒரு ட்ராப்லயே நிறைய ஃபிஷ் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த லேக்ல இப்ப நிறைய ஃபிஷ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப கம்மி ஃபிஷ் தான் கிடைக்குதுன்னா அப்ப அந்த லேக்ல ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, தென் we are most obliged to estimate population size indirectly without actually counting them or seeing them. So இந்த மாதிரி இன்டைரக்டா நம்ம வந்து லேக்ல அந்த ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் டென்சிட்டிய கவுண்ட் பண்றோம். அதே மாதிரி டைகர் சென்சஸ் வந்து நேஷனல் பார்க்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ்ல எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா ஆஃபன் பேஸ்ட் ஆன் பக் மார்க்ஸ் அண்ட் ஃபீக்கல் பில்லட்ஸ். அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ், டைகரோட ஃபுட் பிரிண்ட் அண்ட் ஃபீக்கல் பில்லட்ஸை வச்சுதான் they will calculate. Okay, so for certain ecological investigations, there is no need to know the absolute population densities. Relative densities may will serve the purpose equally well. அதுக்கு வந்து the number of fish caught per trap and tiger census is the example. Okay. So population attributes பத்தி பார்த்துட்டோம். So population attributes என்னென்னது? Birth rates, death rates, sex ratio, age pyramid, population size. That is population density. இதெல்லாம். Okay. Then population growth பத்தி பார்க்கலாம். So size of the population எந்த ஸ்பீஷிஸ்க்கு எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு ஸ்டாட்டிக் பெராமீட்டர், அது ஃபிக்ஸ்டு பெராமீட்டரா இருக்காது. Size of the population it keeps changing with time.
ஸோ டிபெண்டிங் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் ஃபுட் அவைலபிலிட்டி, ஃபுட் கிடைக்கிறத பொறுத்து அண்ட் பிரிடேஷன் ப்ரெஷரை பொறுத்து, அட்வர்ஸ் வெதரை பொறுத்து, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் இட் வில் சேஞ்ச் வித் time. Okay, so in fact it is these changes in population density that gives us some idea of what is happening to the population. So in the population density change ஆகிறத பொறுத்து தான் நமக்கு அந்த பாப்புலேஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். whether the population வந்து flourish ஆகுதா இல்ல பாப்புலேஷன் அதாவது grow ஆகுதா இல்ல பாப்புலேஷன் decline ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியும். so whatever might be the ultimate reason population grow ஆகிறதுக்கு இல்ல decrease ஆகிறதுக்கு எந்த ரீசனா இருந்தாலுமே the density of the population in a given habitat during a given period எப்படி fluctuate ஆகும்னா due to changes in 4 basic processes which are natality, mortality, immigration and emigration. So இந்த natality அப்படின்றது number of births during a given period in the population that are added to the initial density. So number of births given periodல initial density ஓட add ஆகிறது it is natality. Okay, whereas இமிகிரேஷன் அப்படின்றது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷிஸ். ஸோ ஒரு ஹேபிட்டட்டுக்கு வேற இடத்துல இருந்து வந்து ஆட் ஆகுறது சேம் ஸ்பீஷிஸ், அது இமிகிரேஷன். வேற மார்டலிட்டின்றது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெத்ஸ் இன் அ பாப்புலேஷன் டியூரிங் அ கிவன் பீரியட். ஓகே, வேற எமிகிரேஷன்றது அப்படி இமிகிரேஷனுக்கு ஆப்போசிட், நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஹூ லெஃப்ட் த ஹேபிட்டட் அண்ட் கான் எல்ஸ்வேர். ஓகே, during the time period under consideration. So in the 4 basic process la pathina the natality and immigration it contribute to increase in population density, whereas mortality and immigration it contributes to decrease in population density. Okay, so immigration I னு denote பண்ணுவோம், natality that is number of births அத b னு denote பண்ணுவோம், mortality number of deaths அப்படின்றதுனால d னு denote பண்ணுவோம், and emigration e னு denote பண்ணுவோம். So the immigration and natality increases the population density ன்றதுனால we will denote it in plus, whereas the mortality and emigration decreases the population density ன்றதுனால minus னு indicate பண்ணுவோம். Okay, so if n is the population density at time t, then its density at time t plus 1 is n t plus 1 is equal to nt plus b plus I, that is number of births plus immigration minus number of deaths plus immigration. So b plus I minus d plus e. Okay, so இதுல nt ன்றது population density at time t, b ன்றது number of births, I ன்றது immigration number of individuals entering the habitat, d ன்றது mortality number of deaths, e ன்றது number of individuals leaving the habitat. So இதுல population density will increase if, இது வந்து ரொம்ப ரொம்ப important need question. So number of births plus immigration is greater than number of deaths plus immigration இருந்தது அப்படின்னா population density increase ஆகும். Okay, this is very important question. The population density will increase if number of births plus number of immigrants is more than the number of deaths plus number of immigrants. Okay, normal condition la we will take number of births and number of deaths as the most important factors influencing population density. So the other two factors, that is in the immigration and emigration, other special condition la தான் நம்ம வந்து importance எடுத்துப்போம். Okay, for example இப்போ ஒரு நியூ ஹேபிட்டட் புதுசா காலனைஸ் ஆகுது அப்படின்னா அந்த நியூ ஹேபிட்டட்டுக்கு வந்து பாப்புலேஷன் growth ஆகிறதுக்கு இமிகிரேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, தேன் பர்த் ரேட்ஸ். ஸோ ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நம்ம இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா எடுத்துப்போம். நார்மல் கண்டிஷன்ஸ்ல பாப்புலேஷன் டென்சிட்டியை இன்ஃபுளுன்ஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நம்பர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் தான். ஓகே, தென் growth models பத்தி பார்க்கலாம். Does the growth of a population with time show any specific and predictable pattern? Yes, growth of the animal population specific and predictable pattern தான் show பண்ணும். Why? Because resources வந்து அதிகமா இருந்துச்சுன்னா it will grow rapidly and resources limiting ஆகும்போது decline ஆகும். So growth of a population with time shows specific and predictable pattern தான். Okay, so we have been concerned about unbridled. Unbridled na uncontrolled. So we have been concerned about unbridled human population growth and problems created by it in our country. So uncontrolled population growth இருந்தது, human population growth இருந்ததுன்னா ரிசோர்சஸ்க்கு நமக்கு லிமிட்டிங்கா இருக்கும் and unemployment காஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்
காஸ் ஆகும். And it is therefore natural for us to be curious if different animal population in nature behave the same way. So மத்த அனிமல் பாப்புலேஷன் நேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் இதே மாதிரி சேம் வே நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் மாதிரியே அது ஷோ பண்ணுதா, இல்ல இட் ஷோஸ் சம் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆன் growth. ஸோ அது ஏதாவது கண்ட்ரோல் ஷோ பண்ணுதா நேச்சர்ல அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா அனிமல் பாப்புலேஷன் வந்து இட் நேச்சுரலி ஷோ சம் கன்ஸ்ட்ரெயின்ட், சம் லிமிடேஷன். ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா பிரிடேஷன் அண்ட் டிசீஸ் அதிகமாகும். நேச்சுரலி அனிமல்ஸ்ல, அனிமல் பாப்புலேஷன்ல இந்த நேச்சுரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், அதனால அதோட பாப்புலேஷன் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்போது காம்படிஷனும் ரிசோர்சஸ்க்கு ரொம்ப அதிகமாகி பாப்புலேஷன் growth டிக்ரீஸ் ஆகும். ஸோ நேச்சர்ல மத்த அனிமல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா இப்படிதான் நேச்சுரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மூலமா பாப்புலேஷன் growth கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பெர்ஹாப்ஸ் we can learn a lesson or two from nature on how to control population growth. ஸோ பாப்புலேஷன் growth எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது நம்ம நேச்சர்ல இருந்து சம் லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ பிளானட்டரி பவுண்டரிஸ் தெரிஞ்சு நம்ம கரெக்டா ரிசோர்ஸ் ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்றது. அண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி, அதை பத்தி நம்ம ஃபர்தர் லெக்சர்ல பார்ப்போம். ஸோ கேரியிங் கெப்பாசிட்டின்றது ஒரு ஹேபிட்டட்ல இருக்கிற அந்த ரிசோர்சஸோட லிமிட். ஸோ அந்த லிமிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை அக்னாலஜ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி யூஸ் பண்றது. இந்த மாதிரி நம்ம ரிசோர்சஸ கரெக்டா யூட்டிலைஸ் பண்றது மூலமா நம்ம பாப்புலேஷன் growth-ஐயும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ growth மாடல்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு, எக்ஸ்பொனென்ஷியல் growth அண்ட் லாஜிஸ்டிக் growth. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் growth அப்படின்றது ரிசோர்ஸ், தட் இஸ் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இஸ் அப்வியஸ்லி எசென்ஷியல் ஃபார் த அன்இம்பெடட் growth ஆஃப் அ பாப்புலேஷன். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் growthல பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அன்லிமிட்டடா இருக்கும்போது எப்படி பாப்புலேஷன் growth இருக்கும் அப்படின்றதுதான். ஓகே, ஸோ ஐடியலி when resources in the habitat அன்லிமிட்டடா இருந்தது அப்படின்னா எல்லா ஸ்பீஷிஸுமே அதோட ஃபுல் இன்னேட் பொட்டன்ஷியலுக்கு அது க்ரோ ஆகும், மேக்ஸிமம் நம்பருக்கு க்ரோ ஆகும். as Darwin observed while developing his theory of natural selection. நம்ம எவல்யூஷன்ல பார்த்த மாதிரி. ஓகே, then the population grows in an exponential and geometric fashion. அதாவது இந்த மாதிரி ரிசோர்சஸ் ரொம்ப அன்லிமிட்டடா இருந்ததுன்னா எக்ஸ்பொனென்ஷியல் growth-ஆ க்ரோ ஆகும், ஜியோமெட்ரிக் ஃபேஷன்ல க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் growthல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் சைஸ் n அப்படின்னா பர்த் ரேட்ஸ். ஸோ பர்த் ரேட்ஸ் வந்து நம்ம பாப்புலேஷன்ல டோட்டல் நம்பர்னு பார்க்க மாட்டோம், பெர் கேபிட்டா பர்த் அண்ட் பெர் கேபிட்டா டெத்ன்னு பார்ப்போம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பர்த் ரேட்ஸ் அண்ட் டெத் ரேட்ஸ் வந்து b அண்ட் d டினோட் பண்ணுவோம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் n டியூரிங் அ யூனிட் டைம் t, அத dn by dt ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ dn by dt is equal to b minus d, that is birth rates minus death rate into n. So n என்றது it's the population density. Okay, so let b minus d, that is birth rate minus death rate, is equal to r அப்படின்னு எடுத்துட்டோம்னா dn by dt is equal to r into n. So the r அப்படின்றது it's the intrinsic rate of natural increase. So இந்த r என்றது it's a very important parameter for accessing impacts of any biotic or abiotic factor on population growth. So population growthல living or non-living componentsனால வர அந்த impacts assess பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற important parameter தான் இந்த R, that is intrinsic rate of natural increase. So R என்றது என்னது? B minus D, birth rates minus death rates. Okay, so to give you some idea about magnitude of R values, for the Norway rat R value வந்து 0.115 கொடுத்திருக்காங்க, and for floor beetle 0.12 கொடுத்திருக்காங்க. In 1981, the R value for human population in India was 0.0205. Okay, find out what the current R value is அப்படின்னு கேட்டிருக்காங்க. For calculating it, obviously நமக்கு birth rates and death rates தெரியணும். So B minus D தான் R value நம்ம இப்ப பார்த்தோம். சோ நம்ம லேட்டஸ்ட் அவைலபிள் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு இப்ப கரண்ட் ஆர் வேல்யூ வந்து 0.0129 கிடைக்கும். நமக்கு ஆர் வேல்யூ இன் 1981 0.0205 கொடுத்திருந்தாங்க ஆல்ரெடி. சோ இப்ப கரண்ட் ஆர் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ வந்து இட் இஸ் சிக்னிபிகன்ட்லி ரெடியூஸ்ட். சோ அது பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 1.29% இருக்கு. வேற 1981ல இருந்த ஆர் வேல்யூ 2.05%. அப்பனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பாப்புலேஷன் growth ஸ்லோவா இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, சோ இந்த ஆர் வேல்யூவோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கால்குலேஷன் பண்றோம். ஓகே,
So dn by dt is equal to rn. So in the equation வந்து it describes the exponential or geometric growth pattern of a population. So இதுல வந்து நமக்கு J shaped curve கிடைக்கும் exponential growthல. Okay. So when we plot n, that is population density with time plot பண்ணும்போது நமக்கு J shaped curve கிடைக்கும். So இப்போ நம்ம integral form of இந்த exponential growth equation எழுதணும்னா we will write it as nt is equal to n naught into e power rt. So the nt என்றது population density after time t, n naught என்றது population density at initial time, that is time 0, and r என்றது intrinsic rate of natural increase, e என்றது the base of natural logarithms. So இது வந்து நீட்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ன்றது என்னன்னு. ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So integral form of exponential growth equation is nt is equal to n naught into e power rt. So நம்ம எந்த ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிட்டாலுமே அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் இருக்கும்போது இட் வில் grow exponentially and ஷார்ட் டைம்லயே அந்த ஸ்பீஷிஸோட பாப்புலேஷன் டென்சிட்டி எனார்மஸ் அமௌண்டா இன்க்ரீஸ் ஆயிடும். So Darwin showed how even a slow growing animal like elephant could reach enormous numbers in the absence of chicks. Okay. So உங்களுக்கு ஒரு anecdote கொடுத்திருக்காங்க. Anecdote அப்படின்னா short இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அபவுட் ரியல் லைஃப் இன்சிடென்ட் அந்த மாதிரி. ஓகே, எக்ஸ்பனன்ஷியல் growth எவ்வளவு மேசிவா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி இந்த அனெக்டோட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ தி கிங் அண்ட் மினிஸ்டர் சாட் ஃபார் அ செஸ் கேம் விளையாடுறாங்க. சோ கிங் வந்து கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மினிஸ்டர் என்ன பெட் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. சோ மினிஸ்டர் ஹம்ப்ளி என்ன சொல்றாருன்னா, அவர் வின் பண்ணா he wanted only some wheat grains, கொஞ்சம் wheat grains கொடுத்தா போதும், the quantity of which is to be calculated by placing on the chessboard. So எப்படின்னா செஸ் போர்ட்ல 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும் இல்லையா டோட்டலி. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல ஒரு கிரெயின், செகண்ட் ஸ்கொயர்ல 2 கிரெயின், தேர்ட் ஸ்கொயர்ல 4 கிரெயின், ஃபோர்த் ஸ்கொயர்ல 8 கிரெயின், இந்த மாதிரி 2 பவர் n அந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளவு கிரெயின்ஸ் கொடுத்தா எனக்கு போதும்ன்றாரு. கிங்கும் எஸ்ன்னு சொல்லிடுறாரு. சோ இப்ப கிங் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ஹி லாஸ்ட் த கேம். சோ இப்போ கிரெயின் வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் போர்ட்ல 1 வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வச்சுட்டே போகும்போது பாதி போர்டு ரீச் பண்ணோடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் கிங்டம்ல இருக்கிற மொத்த நெல்லையும் வச்சாலும் அதை ஃபில் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே, சோ இந்த ஜியோமெட்ரிக் சீரிஸ் ஃபார்முலா இது வந்து உங்களுக்கு இது எவ்வளவு கிடைக்கும் 2 to the power 64 அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் அந்த கால்குலேஷன் கொடுத்திருக்கேன். சோ இந்த ஃபார்முலால நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்ளோ கிரெயின்ஸ் வந்து வரும் 2 to the power 64க்கு. சோ 18 quintillion grains, so which is so massive. சோ இது மூலமா நமக்கு இந்த பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் growth எவ்வளோ அப்படின்றது தெரியுது. சோ பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் growth இஸ் வெரி வெரி மேசிவ். ஓகே, சோ இதே மாதிரி now think of a tiny paramecium. So paramecium வந்து பைனரி ஃபிஷன் மூலமா it is doubling in number every day. So imagine what a mind-boggling population size it would reach in 64 days. So இதே மாதிரி calculation தான் 64 daysல அதுவும் ரொம்ப மேசிவா இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொவைடட் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் ரிமைன் அன்லிமிட்டட். ஓகே, சோ இதான் எக்ஸ்போனென்ஷியல் growthோட பவர். எக்ஸ்போனென்ஷியல் growth பத்தி பார்த்துட்டோம். இப்ப லாஜிஸ்டிக் growth பத்தி பார்க்கலாம். சோ எந்த ஸ்பீஷியஸோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அன்லிமிட்டடா grow ஆகாது. நேச்சர்லயும் அன்லிமிட்டட் ரிசோர்சஸ் இருக்காது. ஓகே, சோ அதனால என்ன ஆகும், காம்படிஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் நடக்கும் ஃபார் த லிமிட்டட் ரிசோர்சஸ். ஈவென்ச்சுவலி ஃபிட்டஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் தான் சர்வைவ் ஆகும் அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் மெனி கண்ட்ரீஸும் இதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்கு. ஸோ பாப்புலேஷன் growth, ஹியூமன் பாப்புலேஷன் growth கண்ட்ரோல் பண்றதுக்கு we have to take restraints, கண்ட்ரோல் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி நிறைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஓகே, so in nature a given habitat has enough resources to support maximum possible number. So natureல ஒரு habitatல the maximum possible number support பண்றதுக்கான resources இருக்கும். ஆனா அதுக்கு மேல further growth it is not possible. Okay, so in the limit தான் we call it as nature's carrying capacity K for that species in that habitat. Okay, so the nature's carrying capacity தான் the resources ஓட லிமிட். அந்த ஹேபிட்டட்ல அந்த ஸ்பீஷியஸ்க்கு the resources ஓட லிமிட் வந்து the carrying capacity தான். ஓகே, so a population growing in a habitat with limited resources, so initially it will show a lag phase,
So initially lag phase இருக்கும், then phases of acceleration, then deceleration, then finally asymptote. So asymptoteன்றது population density reaching the carrying capacity. So asymptoteன்றது k is equal to n. இது neat aspectல it's important. Okay. So a plot of n, that is population density in relation to time, நமக்கு sigmoid curve கிடைக்கும், which is a logistic growth. Okay. So this type of population growth is called Verhulst Pearl logistic growth and is described by the following equation: dn by dt is equal to r into n into k minus n by k. In the formula, it is very very important in NEET aspect. இது NEET 2024லயும் கேட்டிருக்காங்க, 2025லயும் கேட்டிருக்காங்க, அண்ட் இப்போ நடந்த May 3rd NEET 2026 எக்ஸாம்லயும் இந்த ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஈக்குவேஷன்ல ஒரு டேர்மும் என்ன டினோட் பண்றதுன்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த என்னன்றது பாப்புலேஷன் டென்சிட்டி அட் டைம் டி, ஆர்ன்றது இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ், கேன்றது கேரியிங் கெப்பாசிட்டி. ஓகே. Since resources for growth for most animal populations are finite, so limited தான் இருக்கும் அப்படின்றதுனால and becomes limiting sooner or later, logistic growth model தான் it is considered as a more realistic growth model. Okay. So உங்களுக்கு புக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, gather from government census data the population figures for India for the last 100 years, plot them and check which growth pattern is evident அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம 1921 to 2021 எடுத்து பார்த்தோம்னா, அதாவது லாஸ்ட் 100 இயர்ஸ்க்கு பார்த்தோம்னா, the evident growth pattern will be the transition from exponential to logistic growth curve. So two distinct growth patterns இருக்கும். ஸோ 1921 to 1991 பார்த்தோம்னா exponential growth இருக்கும், and after 1991 logistic growth இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு சிக்மாய்ட் கர்வ் கிடைக்கும் லாஸ்ட் 100 இயர்ஸ்க்கான growth pattern நம்ம சால்வ் பண்ணலாம். தென் லைஃப் ஹிஸ்டரி வேரியேஷன் பத்தி பார்க்கலாம். So populations evolved to maximize their reproductive fitness, also called Darwinian fitness, in the habitat in which they live. So populations எப்பவுமே எப்படி எவால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதோட reproductive fitness மேக்ஸிமைஸ் பண்ற மாதிரி தான் இவால்வ் ஆகும். ஸோ இந்த reproductive fitness தான் நம்ம Darwinian fitness சொல்லுவோம், which has high R value. Okay. So under particular set of selection pressures, organisms எப்பவுமே அதோட மோஸ்ட் எஃபெக்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி தான் it will evolve. So அதை நோக்கி தான் அது இவால்வ் ஆகும். ஓகே. ஸோ சம் ஆர்கானிசம்ஸ் பிரீட் ஒன்லி ஒன்ஸ் இன் தேர் லைஃப் டைம். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அதோட லைஃப் டைம்ல ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பசிபிக் சால்மன் ஃபிஷ், பேம்பூ ட்ரீ இதெல்லாம். சில ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா அதோட லைஃப் டைம்ல நிறைய தடவை ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் மோஸ்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், தட் இஸ் பாலூட்டிகள். ஓகே. தென் சில ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ்ட் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், லைக் ஆயிஸ்டர்ஸ் அண்ட் பெலாஜிக் ஃபிஷஸ் இதெல்லாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த எக்ஸாம்பிள் எந்தெந்த கேட்டகரிக்கு வரும்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் சில ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் சைஸ்ட் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ இதான் லைஃப் ஹிஸ்டரி வேரியேஷன். So, which is desirable for maximizing fitness? So, ecologists suggest that life history traits of organisms have evolved in relation to constraints imposed by the abiotic and biotic components of the habitat in which they live. So, ecologists என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லைஃப் ஹிஸ்டரி ட்ரெய்ட்ஸ் இவால்வ் ஆகுது இல்லையா, இது வந்து அந்த ஆர்கானிசம் வாழ்ற அந்த ஹேபிட்டட்ல அந்த ஆர்கானிசம்ஸ்ல கொடுக்கப்படுற அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த லிமிடேஷன் பை தி பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். அதாவது பயோட்டிக்னா லிவிங் காம்போனன்ட்ஸ் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஸோ நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்ன்றது பிசிக்கல் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் கொடுக்குற அந்த ப்ரெஷர் மூலமா தான் இந்த ஆர்கானிசம்ஸோட லைஃப் ஹிஸ்டரி ட்ரெய்ட்ஸ் இவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. So evolution of life history traits in different species is currently an important area of research being conducted by ecologists. So different species order evolution of life history traits, it is an important area of research currently. Okay. Then population interaction பத்தி பார்க்கலாம். Can you think of any natural habitat on Earth that is inhabited just by a single species? So habitat அப்படின்றது ஒரு ஆர்கானிசம் வாழக்கூடிய நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ எர்த்ல ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட்ல ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா?
முடியாது. இட் இஸ் இன்கன்சீவபிள் விச் மீன்ஸ் அன்இமேஜினபிள். ஸோ எந்த ஸ்பீஷியஸா இருந்தாலுமே மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இன்னொரு ஸ்பீஷியஸ் இருந்தாலும் அதை சாப்பிட முடியும். ஸோ ஃபார் எனி ஸ்பீஷியஸ் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இஸ் one more species on which it can feed. So even plant species எடுத்துக்கிட்டோம்னா கூட plant species ன்றது it's mostly autotrophic, it can synthesize its own food. So அந்த மாதிரி இருக்கிற plant speciesக்கு கூட it needs soil microbes to break down the organic matter in soil. So அந்த organic matter வந்து break down பண்ணி inorganic nutrients வந்து பிளான்ட்ஸுக்கு அப்சார்ப்ஷன் மூலமா வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு மைக்ரோப்ஸ் தேவை. அண்ட் தென் ஹவு வில் பிளான்ட் மேனேஜ் பாலினேஷன் வித்வுட் அனிமல் ஏஜென்ட். ஸோ பாலினேஷன் நடக்கிறதுக்கு அனிமல் ஏஜென்ட் தேவை. ஸோ ஈவன் ஓன் ஃபுட் சிந்தசைஸ் பண்ற பிளான்ட் கூட இட் cannot survive alone. Okay, so it is obvious that in nature animals, plants and microbes do not and cannot live in isolation. So isolation la irukadu, but they will interact in various ways to form a biological community. Okay, so plant, animal, microbe ellame vandu it will interact, it will biologically interact to form the biological community. So even in minimal communities like lichens எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுலயும் நிறைய interactive linkages இருக்கும். Although all may not be readily apparent. ஸோ நமக்கு வெளியில தெரியலனா கூட மினிமல் பயாலஜிக்கல் கம்யூனிட்டிலையும் நிறைய இன்டராக்டிவ் லிங்கேஜஸ் இருக்கும். இன் நேச்சர் no organism survives in complete isolation. Even in minimal biological community, populations are highly interdependent. Okay, so interspecific interaction ன்றது ரெண்டு different species interact பண்றது தான் interspecific interaction. So interspecific interactions arise from the interaction of the populations of two different species. So ரெண்டு ஸ்பீஷியஸ் இன்டராக்ட் பண்றது பெனிஃபிஷியலாவும் இருக்கலாம், டெட்ரிமெண்டல் தட் இஸ் ஹார்ம்ஃபுல்லாவும் இருக்கலாம், இல்ல நியூட்ரலாவும் இருக்கலாம், which means neither harmful nor beneficial. So to one or both the species. Okay, so assigning a plus sign for beneficial interaction. So beneficial interaction plus sign la denote பண்ணுவோம், detrimental harmful interaction மைனஸ் சைன்ல டினோட் பண்ணுவோம், நியூட்ரல் இன்ட்ராக்ஷன் ஜீரோன்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த டேபிள் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மியூச்சுவலிசம் அப்படின்றது போத் த ஸ்பீஷியஸ் வில் பெனிஃபிட் அண்ட் காம்படிஷன்ன்றது போத் த ஸ்பீஷியஸ் லாஸ் இன் தேர் இன்ட்ராக்ஷன் வித் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ். அண்ட் பிரிடேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பீஷியஸ் பெனிஃபிட் ஆகும் அண்ட் அதர் ஸ்பீஷியஸ்க்கு அது டெட்ரிமெண்டலா இருக்கும். ஸோ பிரிடேஷன் பாரசைட்டிசம் ரெண்டுக்குமே வந்து இதுதான், ஒரு ஸ்பீஷியஸ் இட் வில் கெட் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் ஸ்பீஷியஸ்க்கு அது டெட்ரிமெண்டலா இருக்கும். ஸோ பிரிடேஷன் அண்ட் பாரசைட்டிசம்ல பெனிஃபிஷியலா இருக்கிற ஸ்பீஷியஸ் பாத்தீங்கன்னா பிரிடேட்டர்ஸ் அண்ட் பாரசைட்ஸ். வேற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து இன்னொரு ஸ்பீஷியஸ்க்கு டெட்ரிமெண்டலா இருக்கும், லைக் ஹோஸ்டுக்கும் பிரேக்கும் அது டெட்ரிமெண்டலா இருக்கும். ஓகே, வேற கமென்சாலிசம் அப்படின்றது ஒரு ஸ்பீஷியஸ் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஸ்பீஷியஸ் நியூட்ரலா இருக்கும், நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு. அமென்சாலிசம் அப்படின்றது ஒரு ஸ்பீஷியஸ் இட் வில் பி ஹார்ம்டு அண்ட் இன்னொரு ஸ்பீஷியஸ் இட் வில் பி அன்அஃபெக்டட். ஓகே, ஸோ இந்த பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் இந்த சயின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இப்போ ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் பத்தியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிடேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ பிரிடேஷன்ன்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பிளான்ஸ் பிக்ஸ் பண்ற எனர்ஜியை சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு அனிமலுமே இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த எனர்ஜி டிரான்ஸ்பரே நேச்சர்ல நடக்காது. ஸோ பிரிடேஷன் அப்படின்றது nature's way of transferring to higher trophic levels the energy fixed by plants. So trophic levels ன்றது இதுதான், first producers, primary consumer, secondary consumer, tertiary consumer, இந்த மாதிரி இருக்கிறது தான் trophic levels. So predation ன்றது nature's way of transferring the energy fixed by the plant, அதான் predation. Okay, so நம்ம எப்ப predator prey அப்படின்னு திங்க் பண்ணாலும் நம்ம புலி, மான் அந்த மாதிரி தான் யோசிப்போம். பட் பிளான்ட ஒரு அனிமல் சாப்பிடுறதும் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிரிடேஷன் தான். ஸோ ப்ராடர் எக்கலாஜிக்கல் கண்டெக்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம்னா ஹெர்பிவோர்ஸ் பிளான்ட சாப்பிடுறதையும் நம்ம பிரிடேஷன் தான் சொல்லுவோம். ஒரு பேர்ட் வந்து சீட் சாப்பிடுதுன்னா அதையும் பிரிடேஷன் தான் சொல்லுவோம். ஓகே, so besides acting as conduits for energy transfer across trophic levels, predators play other important roles. So predators தான் across trophic levels அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒரு சேனல் மாதிரி ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த ரோல் மட்டும் இல்லாம predators இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் ரோலும் பிளே பண்ணுது. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா
ப்ரே பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது பிரிடேட்டார்ஸ் தான். இப்ப பிரிடேட்டார்ஸ் இல்ல அப்படின்னா ப்ரே ஸ்பீஷிஸ் வந்து ரொம்ப ஹை பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு போயிடும். அதனால எக்கோசிஸ்டம் இன்ஸ்டெபிலிட்டி காஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ், அதாவது நான் நேட்டிவ் ஸ்பீஷிஸ், ஏலியன் ஸ்பீஷிஸ் நம்ம ஒரு புது இடத்துல புது ஜியோகிராபிக்கல் ஏரியால வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்பீஷிஸ் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ஏன்னா அதை சாப்பிடுற பிரிடேட்டர் அந்த நியூ ஏரியால இருக்காது. ஸோ பிரிடேட்டர் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் தி ப்ரே பாப்புலேஷன். ஓகே, ஸோ ப்ரே பாப்புலேஷனை அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு பிரிடேட்டர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பிரிக்லி பேர் கேக்டஸ் அப்படின்ற நான் நேட்டிவ் ஸ்பீஷிஸ் ஆஸ்திரேலியால இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதோட பிரிடேட்டர் அந்த நியூ ஜியோகிராபிக்கல் ஏரியால இல்லாததுனால மில்லியன்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட்ல அது இன்வேட் ஆயிடுது. ஓகே, தென் இது எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இன்வேசிவ் கேக்டஸோட நேச்சுரல் பிரிடேட்டார அதோட ஒரிஜினல் நேச்சுரல் ஹேபிட்டட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோ அப்பதான் வந்து இந்த cactusoட population it is coming under control. Okay, so biological control methods adopted in agricultural pest control are based on the ability of the predator to regulate the prey population. So biological control methods agricultural pest control எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரிடேட்டரோட எபிலிட்டியை பொறுத்து இந்த prey population கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டியை பொறுத்து they will use it in the biological control methods. Okay, so predators ஓட இன்னொரு important role என்னன்னு பாத்தீங்கன்னா they help in maintaining the species diversity in a community. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி அது ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா by reducing the intensity of competition. ஸோ அந்த prey ஸ்பீஷிஸ்க்கு நடுவுல அந்த intensity of competition ரெடியூஸ் பண்றது மூலமா. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராக்கி இன்டர்டைடல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் த அமெரிக்கன் பசிபிக் கோஸ்ட் the starfish pisaster is an important predator. So இதான் இன்டர்டைடல் ஜோன். ஸோ இந்த ரீஜியன்ல அமெரிக்கன் பசிபிக் கோஸ்ட்ல இந்த ஸ்டார்ஃபிஷ் பிசாஸ்டர் தான் பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரிடேட்டர். ஸோ ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ஃபிஷ் எல்லாம் அந்த ஒரு என்க்ளோஸ்ட் இன்டர்டைடல் ஏரியால ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பிரிடேட்டரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ வித்தின் 1 இயர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃபிஷ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் 1 இயர்ல மோர் தேன் 10 ஸ்பீஷிஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் மூலமா. சோ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா டைடல் ஜோன்ல ஸ்டார் ஃபிஷ் பிசாஸ்டர் இருக்கு. சோ அதுதான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பிரிடேட்டர். இப்போ ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த பிசாஸ்டரை ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ அதோட ப்ரே ஸ்பீஷிஸ் இப்போ இந்த மசில்ஸ் தான் அது நிறைய சாப்பிடும்னு வச்சுக்கோங்க. இந்த பிரிடேட்டர் இல்லாததுனால இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப அதிகமா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது அதிகமா க்ரோ ஆகும் போது ரிசோர்சஸ் எல்லாம் இது யூட்டிலைஸ் பண்ணும்போது இதை விட லோவர் லெவல்ல இருக்கிற ஸ்பீஷிஸ்க்கு வந்து ரிசோர்சஸ் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால அந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இட் வில் பிகம் extinct. Okay, so அதனாலதான் வந்து more than 10 species of invertebrates வந்து within a year extinct ஆயிடுச்சு because of interspecific competition. Okay, so predator வந்து it plays an important role in maintaining the species diversity in a community. The neat aspect la it's very important. Then if a predator is too efficient and overexploit its prey, then the prey might become extinct. So இப்போ predator prey overexploit பண்ணுச்சுன்னா prey extinct ஆயிடும். prey இல்லைன்னா predatorம் ஒரு கட்டத்துல extinct ஆயிடும். So அதனாலதான் predators in nature are prudent. prudentனா காஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So prey species have evolved various defenses to lessen the impact of predation. So preyவும் நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் எவால்வ் பண்ணிருக்கு. So some species of insects and frogs பாத்தீங்கன்னா they are cryptically colored. So camouflage பண்றதுதான் வந்து technically cryptically coloredன்னு சொல்லுவோம். So இந்த மாதிரி அதோட ஹேபிட்டட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். அது வந்து one defense to protect against the predator, to avoid being detected easily by the predator. Some are poisonous and therefore avoided by the predators. So சில prey வந்து poisonous-ஆ இருக்கிறதுனால predator அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. And the monarch butterfly. So this is monarch butterfly. So இந்த butterfly வந்து அதோட predator பேர்டுக்கு வந்து ரொம்ப டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா இருக்குமா. ஏன்னா அதுல அதோட பாடியில ஸ்பெஷல் கெமிக்கல் பிரசன்ட் ஆயிருக்குமா. அது வந்து பேர்டுக்கு வந்து டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா இருக்குமா. இந்த ஸ்பெஷல் கெமிக்கல் அது எப்படி அக்வயர் பண்ணும்னா அதோட கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்
ஸ்டேஜ்ல ஒரு பாய்சனஸ் வீட வந்து அது ஃபீட் பண்றது மூலமா இந்த ஸ்பெஷல் கெமிக்கல் அக்வயர் பண்ணுது, விச் இஸ் வெரி டிஸ்டேஸ்ஃபுல் டு தி பிரிடேட்டர் பேர்டு. இப்ப பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பிரிடேட்டர் வந்து ஹெர்பிவோர்ஸ் தான். ஸோ நியர்லி 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் ஃபைட்டோஃபேகஸ். ஃபைட்டோஃபேகஸ்னா பிளான்ட் சாப் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸை ஃபீட் ஆன் பண்ணி வாழ்ற இன்செக்ட்ஸா தான் இருக்கு 25% ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ். ஓகே, இப்போ அனிமல்ஸ் மாதிரி பிளான்ட்ஸ்னால ஒரு பிரிடேட்டர்ஸ் இருந்து தப்பிச்சு ஓட முடியாது. ஸோ அதோட உருவத்திலையும் அது ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் மூலமாவும் நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் எவால்வ் பண்ணிருக்கு பிளான்ட்ஸுமே டு ப்ரொடெக்ட் தெம் அகெயின்ஸ்ட் தி பிரிடேட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தார்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மோஸ்ட் காமன் மார்பாலஜிக்கல் மீன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த அக்கேஷியா, கேக்டஸ், திஸ் இஸ் அக்கேஷியா. ஸோ இதுல இருக்கிற அந்த தார்ன்ஸ் அந்த கேக்டஸ்ல இருக்கிற தார்ன்ஸ்லாம் இட் இஸ் த டிஃபென்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் இட் செல்ஃப் ஃப்ரம் த பிரிடேட்டர்ஸ். ஓகே, தென் நிறைய பிளான்ட்ஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணும். ஸோ அதை சாப்பிடுற அந்த ஹெர்பிவோர்ஸ் வந்து சிக் ஆகும், அதோட டைஜஷன் இன்ஹிபிட் ஆகும் அண்ட் அதோட ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகி ஈவன் அந்த அனிமல் வந்து இட் வில் ஈவன் கில் இட். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸையும் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கேலோட்ரோபஸ் அப்படின்ற இந்த வீடு நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். சும்மா இருக்கிற லேண்ட்ல எல்லாம் வந்து இந்த பிளான்ட் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் மோஸ்ட் ஆஃப் த கேட்டில்ஸ், கோட், ஸோ ஆடு மாடெல்லாம் இது மேயாது. ஏன்னா இந்த கேலோட்ரோபஸ் வந்து இட் ப்ரொடியூசஸ் த ஹைலி பாய்சனஸ் cardiac glycosides. அதனாலதான் we will never see any cattle or goats browsing on the plant. browsingனா அத சாப்பிடாது. ஓகே, so this is very important. The calotropis in the plant வந்து it produces the highly poisonous cardiac glycosides. This is important. Okay, so wide variety of chemical substances we extract from plants. So commercial scale la நம்ம extract பண்ற chemical substances like nicotine, caffeine, quinine, strychnine, opium இது எல்லாமே வந்து plant எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதோட predators இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற டிஃபென்ஸா ப்ரொடியூஸ் பண்றதுதான். ஓகே, so these are produced by plants as டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் கிரேசர்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ். ஸோ கிரேசர்ஸ்ன்றது அந்த புல்ல வந்து சாப்பிடுற அந்த அனிமல்ஸ் கிரேசர்ஸ் சொல்லுவாங்க. ப்ரௌசர்ஸ்னா அந்த செடி, மரம் அதெல்லாம் சாப்பிடுற அனிமல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி பிரிடேட்டர்ஸ். பிரிடேஷன் தான் வந்து ஒரு சேனலா இருக்கு ஃபார் எனர்ஜி டிரான்ஸ்பர் அக்ராஸ் ட்ராபிக் லெவல்ஸ். அது இம்பார்ட்டன்ட். ஸோ பிரிடேட்டர்ஸ் தான் பாப்புலேஷன் ஆஃப் த ப்ரே ஸ்பீஷியஸ் அண்டர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட். தென் predators வந்து it maintains different species diversity in a community, அதுவும் important. These are the important points about predators. Then population interactionல competition பத்தி பார்க்கலாம். When Darwin spoke of the struggle for existence and survival of the fittest in nature, he was convinced that the interspecific competition is a potent force in organic evolution. This point is very very important. இத statements மாதிரி கொடுத்து repetitive-ஆ கேட்டிருக்காங்க. Okay, so Darwin வந்து the struggle for existence and survival of the fittest in nature இத பத்திலாம் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the interspecific competition ஒரு ரிசோர்ஸ்க்காக ரெண்டு ஸ்பீஷிஸ் வந்து கம்பீட் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து potent force in organic evolution அப்படின்னு சொல்றாரு. சோ ஜென்ரலி நம்ம என்ன பிலீவ் பண்றோம்னா ரெண்டு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் லிமிட்டிங்கா இருக்க ரிசோர்சஸ்க்கு கம்பீட் பண்றதுதான் காம்படிஷன் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்றோம். பட் டோட்டலி அன்ரிலேட்டட் ஸ்பீஷிஸும் சேம் ரிசோர்ஸ்க்காக கம்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி டோட்டலி அன்ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் குட் ஆல்சோ கம்பீட் ஃபார் த சேம் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் சம் ஷாலோ சவுத் அமெரிக்கன் லேக்ஸ்ல பாத்தீங்கன்னா விசிட்டிங் பிளமிங்கோஸ், ஸோ அந்த இடத்த விசிட் பண்ற பிளமிங்கோஸ்ன்ற பேர்டும் அந்த லேக்லயே இருக்கிற ரெசிடென்ட் ஃபிஷஸும் ஒரே காமன் ஃபுட் ஜூ பிளாங்டனுக்காக கம்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க, டூ டோட்டலி அன்ரிலேட்டட் ஸ்பீஷிஸும் சேம் ரிசோர்ஸ்க்காக இட் வில் கம்பீட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ செகண்ட்லி ரிசோர்சஸ் நீட் நாட் பி லிமிட்டிங் ஃபார் த காம்படிஷன் டு அக்கர். ஸோ ரிசோர்சஸ் லிமிட்டிங்கா தான் இருக்கணும் காம்படிஷன் நடக்கணும்னா அப்படின்றதும் கிடையாது. ஸோ நமக்கு ரிசோர்சஸ் தட் இஸ் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் அபண்டன்டா இருந்தாலுமே காம்படிஷன் நடக்கும். அதுதான் இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷன். ஓகே, ஸோ இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப ஒரு யானை வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல இறந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வல்ச்சர் வந்து அது சாப்பிடுது. சோ இப்போ ஒரு வல்ச்சர் வந்து இன்னொரு வல்ச்சரை வந்து சாப்பிட விடாம அதோட ஃபைட் பண்ணுது, அதை துரத்துது அப்படின்னா இதுதான் இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷன். ஓகே, சோ இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷன்ல the feeding efficiency of one species
might be reduced due to the interfering and inhibitory presence of the other species. So இதுதான் interference competition even if resources are abundant. Okay, so therefore competition எப்படி பெஸ்டா டிஃபைன் பண்ணலாம்னா it is a process in which the fitness of one species, so அத R மெஷர் பண்ணுவோம், this which is measured in terms of or the intrinsic rate of increase. So the fitness of one species is significantly lower in the presence of another species. So இதுதான் வந்து it is interference competition. Okay, so it is relatively easy to demonstrate in laboratory experiments as Gauss and other experimental ecologists did. So when resources are limited, the competitively superior species will eventually eliminate the other species அப்படின்னு சொல்றாங்க. But evidence for such competitive exclusion occurring in nature is not always conclusive. இந்த மாதிரி ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கும்போது காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் ஸ்பீஷியஸ் மற்ற ஸ்பீஷியஸை எலிமினேட் பண்றது எப்பவுமே கன்க்ளூசிவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்ட்ராங் அண்ட் பர்சுவேசிவ் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் டஸ் எக்ஸிஸ்ட் ஹவவர் இன் சம் கேசஸ். ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நடந்திருக்கு. ஸோ நாட் ஆல்வேஸ் கன்க்ளூசிவ்னாலும் இதுக்கும் ஸ்ட்ராங் அண்ட் பர்சுவேசிவ் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அபிங்டன் டார்டாய்ஸ் இன் கேலபகோஸ் ஐலாண்ட். இந்த அபிங்டன் டார்டாய்ஸ் வந்து கேலபகோஸ் ஐலாண்ட்ல இருக்கு. இது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது. எதனால அப்படின்னா கோட்டை அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றதுனால. ஏன்னா கோட்டுக்கு வந்து நமக்கு தெரியும் டார்டாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது கோட்டோட அந்த சாப்பிடுற ப்ரௌசிங் எஃபிஷியன்சி வந்து அதிகம் அப்படின்றதுனால ரிசோர்சஸ் வந்து அது சாப்பிட்றதுனால இந்த அபிங்டன் டார்டாய்ஸ் வந்து இட் கெட் எலிமினேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஓகே, தென் another evidence for occurrence of competition in nature comes from what is called competitive release. Okay, so the competitive release la enna solranga, a species whose distribution is restricted to a small geographical area because of the presence of the competitively superior species is found to expand its distributional range dramatically when the competing species is experimentally removed. ஸோ இப்போ காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் ஸ்பீஷிஸ் ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியால இருக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருக்கிற காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் ஸ்பீஷிஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் ஸ்பீஷிஸ் வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்சை டிராமாட்டிக்கலி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் காம்படிட்டிவ் ரிலீஸ். ஓகே, ஸோ இந்த கார்னல்ஸ் எலகன்ட் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன் த ராக்கி சீ கோஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் த லார்ஜர் அண்ட் காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் பர்னாக்கல் பலானஸ் இருக்கு. சோ திஸ் இஸ் பலானஸ். சோ இது என்ன பண்ணுது, இட் டாமினேட்ஸ் தி இன்டர்டைடல் ஏரியா. சோ இந்த இன்டர்டைடல் ஏரியாவை இது வந்து ஆக்குபை பண்ணி இட் இஸ் டாமினேட்டிங் தட் ஏரியா and excludes the smaller barnacle Chathalamus from that zone. So இந்த ஜோன்ல காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் பாப்புலேஷனை வரவிடாம பண்ணுது. சோ இந்த காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் பர்னாக்களை நம்ம அந்த ரீஜியன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் செத்தாலமஸ் வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச dramatically increase பண்ணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, so that is the concept here. A species whose distribution is restricted to a small geographical area because of the presence of the competitively superior species, that is barnacle, is found to expand its distributional range dramatically when the competing species, that is barnacle இந்த இடத்துல. Okay, so அதை experimentally remove பண்ணிட்டோம்னா. Okay, so hope you understood this. Then in general, herbivores and plants appear to be more adversely affected by competition than carnivores. This point is very, very important. So herbivores, plants, it will be more adversely affected by competition than carnivores. The மாத்தி கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. This point is very, very important. காம்படிஷன்ல இந்த இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷனுக்கு எக்ஸாம்பிள் ஃபிளமிங்கோஸ் அண்ட் ரெசைடிங் ஃபிஷஸ் கம்பீட்டிங் ஃபார் காமன் ஃபுட் ஜூ பிளாங்டன், அது இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்டர்ஃபெரன்ஸ் காம்படிஷனுக்கு இந்த அபிங்டன் டார்டாய்ஸ் இன் கேலபகோஸ் ஐலாண்ட், அது இம்பார்ட்டன்ட். அண்ட் காம்படிட்டிவ் ரிலீஸ்க்கு இந்த சுப்பீரியர் பர்னாக்கல் அண்ட் ஸ்மாலர் பர்னாக்கல், இது இம்பார்ட்டன்ட். பலானஸ் அண்ட் செத்தாலமஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ எந்தெந்த காம்படிஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் வரும்ன்றது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் இன்னொரு கான்செப்ட் இதுல வரும், காஸ் காம்படிட்டிவ்லி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். சோ இதுல என்ன சொல்றாருன்னா
two closely related species competing for the same resource cannot coexist indefinitely and competitively inferior one will be eliminated eventually அப்படின்னு சொல்றாரு. So this may be true, the resources are limiting but not otherwise. So இந்த point NEET aspectல it's very very important. So இதுல என்ன சொல்றாருன்னா, ரெண்டு closely related species சேம் ரிசோர்சஸ்க்காக கம்பீட் பண்ணுது அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்பீஷஸும் ஒன்னா இருக்க முடியாது. ஸோ டியூரிங் அ கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் ஸ்பீஷஸ் வில் பி எலிமினேட்டட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கும்போது வேணா நடக்கலாம், பட் ரிசோர்சஸ் அபண்டன்டா இருக்கும்போது திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோர் ரீசன்ட் ஸ்டடிஸ் டு நாட் சப்போர்ட் சச் கிராஸ் ஜெனரலைசேஷன்ஸ் அபவுட் காம்படிஷன். ஸோ இதை ரீசன்ட் ஸ்டடிஸ் அக்செப்ட் பண்ணல. While they do not rule out the occurrence of interspecific competition in nature, they point out that species facing competition might evolve mechanisms that promote coexistence rather than exclusion. So interspecific competition நேச்சர்ல இருந்தாலும் இந்த காம்படிஷன் ஃபேஸ் பண்ற ரெண்டு ஸ்பீஷீஸும் இட் வில் இவால்வ் மெக்கானிசம் ஃபார் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ரேதர் தேன் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கோஎக்ஸிஸ்டன்ஸ்க்காக எவால்வ் ஆன மெக்கானிசம் தான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். ஸோ இப்ப ரெண்டு ஸ்பீஷியஸ் சேம் ரிசோர்ஸ்க்காக கம்பீட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு ஸ்பீஷியஸும் எப்படி காம்படிஷன் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அதோட ஃபீடிங் டைமை சேஞ்ச் பண்றது மூலமா, இல்ல டிஃபரெண்ட் ஃபோரேஜிங் பேட்டர்ன்ஸ் மூலமா. ஸோ ஃபோரேஜிங்ன்றது சர்ச் ஃபார் ஃபுட், ஸோ அதோட ஃபுட் சர்ச் பண்றத சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமா தீஸ் டூ ஸ்பீஷியஸ் விச் கம்பீட் ஃபார் த சேம் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் கேன் கோ எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப லியோபார்ட் அண்ட் லயன் ஒரே என்விரான்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அது ரெண்டுமே சேம் ரிசோர்ஸ்க்கு தான் கம்பீட் பண்ணுது. பட் அது எப்படி கோ எக்ஸிஸ்ட் ஆகுது, எப்படி ஒரே இடத்துல அதால இருக்க முடியுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் மூலமா. ஸோ இப்போ லயன்ஸ் மோஸ்ட்லி லார்ஜர் அனிமல்ஸை சாப்பிட்டுக்கும், லியோபார்ட்ஸ் வந்து ஸ்மாலர் அனிமல்ஸை சாப்பிட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபோரேஜிங் ஆக்டிவிட்டிஸ் மூலமா இட் கேன் கோ எக்ஸிஸ்ட். இதுதான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். MacArthur showed that 5 closely related species of warblers. So warblers என்றது singing birds. So இந்த 5 closely related species of warblers ஒரே ட்ரீல it is coexisting because of resource partitioning. So அதோட foraging patterns வந்து மாத்திக்கிட்டது மூலமா, அதோட search for food அந்த patterns மாத்திக்கிட்டது மூலமா இந்த closely related species of warblers வந்து it can coexist. Okay, சோ அது காம்படிஷனை அவாய்ட் பண்ணி கோஎக்ஸிஸ்டன்ஸ் பண்ணுது. இதுதான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். ஓகே, ஸ்பீஷிஸ் இவால்வ் மெக்கானிசம் தட் ப்ரோமோட் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ரேதர் தேன் எக்ஸ்க்ளூஷன். சோ அந்த மெக்கானிசம் தான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். ஓகே, சோ திஸ் இஸ் அபவுட் காம்படிஷன். சோ காம்படிஷன்ல ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங்க்கு இந்த 5 closely related species of warblers வரும். This is important. Okay, then parasitism. So considering that the parasitic mode of life ensures free lodging and meals. So ஒரு parasite வந்து ஹோஸ்ட்ல போய் தங்கிக்குது, அதோட ஃபுட்டையும் எடுத்துக்குது. So it is not surprising that parasitism has evolved in so many taxonomic groups. So plants இருந்து higher vertebrates வரைக்கும் parasites வந்து evolve ஆயிருக்கு. Many parasites have evolved to be host specific. So அந்த particular species of host தான் வந்து அது parasitize பண்ணும், அந்த மாதிரி evolve ஆயிருக்கு. In such a way that both the host and parasite tend to co-evolve. So parasite evolve ஆகுதுன்னா ஹோஸ்டும் எவால்வ் ஆகும். ஸோ ஹோஸ்ட் எவால்வ்ஸ் ஸ்பெஷல் மெக்கானிசம்ஸ் ஃபார் ரிஜெக்டிங் ஆர் ரெசிஸ்டிங் தி பாரசைட். ஸோ பாரசைட் வந்து அது எப்படி எவால்வ் ஆகுதுன்னா டு கவுண்டராக்ட் அண்ட் நியூட்ரலைஸ் தெம். ஸோ ஹோஸ்ட் இவால்வ் பண்ற அந்த மெக்கானிசம் கவுண்டராக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி பாரசைட் இவால்வ் ஆகுது. ஸோ ஹோஸ்ட் பாரசைட் ரெண்டுமே co-evolve ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இன் ஆர்டர் டு பி சக்சஸ்ஃபுல் வித் த சேம் ஹோஸ்ட் ஸ்பீஷியஸ் பாரசைட்டும் இவால்வ் ஆகுது. So in accordance with their lifestyles, parasites evolved special adaptations. So எப்படின்னா அதோட unnecessary sense organs லூஸ் பண்ணிருச்சு, அதோட adhesive organs இந்த suckers அந்த மாதிரி ஹோஸ்டோட கிளிங் ஆன் பண்றதுக்கு இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸோட பிரசன்ஸ் வந்து அது கொண்டு வந்திருக்கு. அண்ட் லாஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து பாரசைட்ஸ் இவால்வ் பண்ணியிருக்க ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பாரசைட்ஸ் எடுத்துட்டோம், அது எப்பவுமே காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும், இன்வால்விங் 1 or 2 இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் இருக்கும், ஒரு வெக்டார்ஸ் இருக்கும்.
டு ஃபெசிலிட்டேட் த பாரசைட்டைசேஷன். அந்த பிரைமரி ஹோஸ்ட் பாரசைட்டைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் வெக்டார்லாம் பாரசைட்க்கு தேவை. ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் பாரசைட்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் லிவர் ஃப்ளூக் ட்ரெமட்டோட் பாரசைட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 இன்டர்மீடியேட் ஹோஸ்ட். ஸோ ஸ்னெயில் அண்ட் ஃபிஷ். ஸோ இந்த 2 இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் மூலமா தான் இட் வில் ரீச் இட்ஸ் பிரைமரி ஹோஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள். அந்த மாதிரி மலேரியல் பாரசைட் எடுத்துக்கிட்டோம்னா இட் நீட்ஸ் அ வெக்டார் மஸ்கிட்டோ டு ஸ்ப்ரெட் டு அதர் ஹோஸ்ட். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பாரசைட் எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் ஹார்ம் த ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்டுக்கு கெடுதல் தான் உண்டு பண்ணும் மெஜாரிட்டி ஆஃப் தி parasites. Okay, they may reduce the survival, growth and reproduction of the host and reduce its population density. So ஹோஸ்டுக்கு கெடுதல் ஏற்படுத்தி அது ஹோஸ்டோட பாப்புலேஷன் டென்சிட்டியையும் பாரசைட் கம்மி பண்ணும். they might render the host more vulnerable to predation by making it physically weak. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம மலேரியல் பாரசைட் இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்லாம் ரொம்ப ஃபேட்டலி ஹோஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதான் நம்ம படிச்சிருக்கோம். So do you believe that an ideal parasite should be able to thrive within the host without harming it? No, it is not possible. So parasite host harm பண்ணாம அதுல thrive பண்ண முடியாது. ஏன்னா parasite அதோட ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸுக்கு ஹோஸ்ட் தான் எடுக்க போகுது. ஹோஸ்டுக்குமே அதோட சர்வைவலுக்கு நியூட்ரியன்ஸ் தேவைன்றப்போ parasite அதை எடுக்கும் போது it is naturally harming the host தான். Okay. Then why didn't natural selection lead to the evolution of such totally harmless parasites? So அதனாலதான் natural selectionல totally harmless parasites எல்லாம் ஃபார்ம் ஆகல. ஸோ parasites பாத்தீங்கன்னா ஹோஸ்டுக்கு எப்பவுமே ஹார்ம்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் எவால்வ் ஆகும். ஓகே, அப்பதான் parasiteால சர்வை பண்ண முடியும் ஹோஸ்ட்ல. Parasites that feed on the external surface of the host organism. So அது ectoparasites ன்னு சொல்லுவோம். So humans ஓட தலையில இருக்க lice, dogsல இருக்க ticks இதெல்லாம் வந்து externally will feed on the host. And many marine fishes, கடல்ல வாழ்ற fishes பார்த்தோம்னா it is infected with ectoparasitic cope pads. So இந்த cope pads மூலமா many marine fishes வந்து parasitize ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கஸ்கட்டா அப்படின்றது இட்ஸ் அ parasitic plant growing on hedge plants. ஸோ ஹெட்ஜ் பிளான்ட்ஸ்ன்றது ரொம்ப க்ளோஸ்லி லொகேட் ஆயிருக்க பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த பிளான்ட்ஸ்ல வந்து இந்த கஸ்கட்டா வந்து parasitic பிளான்ட்டா க்ரோ ஆகும். ஸோ அது எவல்யூஷன்ல இந்த கஸ்கட்டா வந்து இட் லாஸ்ட் இட்ஸ் குளோரோஃபில் ப்ரொடியூசிங் எபிலிட்டி. ஸோ அதான் எல்லோ கலர்ல இருக்கு. அதோட லீவ்ஸையும் அது லாஸ் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அது எந்த பிளான்ட்டை பாரசைட்டைஸ் பண்ணியிருக்கோ அதுல இருந்து தான் இட் வில் டேக். ஓகே, the parasitic plant that is commonly found growing on hedge plants has lost its chlorophyll and leaves in the course of evolution. It derives the nutrition from the host plant which it parasitizes. Okay, then the female mosquito is not considered a parasite although it needs our blood for reproduction. Can you explain why அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீமேல் மஸ்கிட்டோட ரீப்ரொடக்ஷனுக்கு நம்ம பிளட் தேவைனாலுமே ஏன் அதை நம்ம பாரசைட்னு சொல்றது இல்லை அப்படின்னா ஃபீமேல் மஸ்கிட்டோ எப்பவுமே நம்ம கிட்டேயே வாழ்றது கிடையாது. பாரசைட்ன்றது எப்பவுமே இட் வில் இன்டராக்ட் வித் தி ஹோஸ்ட். பட் மஸ்கிட்டோ வந்து ஒன்ஸ் பிளட் எடுத்துட்டு இட் வில் ஃபிளை அவே. ஸோ அதனால நம்ம ஃபீமேல் மஸ்கிட்டோவை பாரசைட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, in contrast, endoparasites are those that lives inside the host body at different sites. So inside the host இருக்கிறது endoparasites. So surface of the host இருக்கிறது ectoparasites. Okay. So liver, kidney, lungs, red blood cells இந்த மாதிரி internal sitesல இருக்கிற parasites endoparasites சொல்லுவோம். So the life cycle of endoparasites பாத்தீங்கன்னா ரொம்ப complex because of their extreme specialization. எண்டோபாரசைட்ஸ்ல இருக்கிற அந்த மார்பாலஜிக்கல் அண்ட் அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிரேட்லி சிம்பிளிஃபைடா இருக்கும். பட் அதோட ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அப்பதான் அது மற்ற ஹோஸ்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஸோ இதோட மார்பாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி சிம்பிளிஃபைடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் லாஸ் ஆயிருக்கிறது. ஸோ ஏன்னா அது உள்ள இருக்கும் போது அதுக்கு ஆல்ரெடி ஹோஸ்ட் வந்து ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட் தான் வரப்போகுது. ஸோ இட் டசன்ட் நீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அண்ட் லிம்ஸ் அது எதுவும் இருக்காது. அண்ட் சக்கர்ஸ் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அண்ட் எந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் அதுக்கு இருக்காது. ஏன்னா இன்டர்னல் சைட்ல அதுக்கு எந்த த்ரெட் டிடெக்ஷனும் தேவையில்லைன்றதுனால சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஸோ அதோட மார்பாலஜிக்கல் அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். பட் அது ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கும் டு இன்ஃபெக்ட் அதர் ஹோஸ்ட்ஸ். ஓகே,
Then brood parasitism in birds is a fascinating example of parasitism. குக்கு பேர்ட் பாத்தீங்கன்னா ப்ரீடிங் சீசன்ல, அதாவது ஸ்ப்ரிங் டு சம்மர்ல க்ரோவோட நெஸ்ட்ல போய் இட் வில் லே எக். ஸோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பாரசிட்டிக் பேர்ட், இந்த குக்குவோட எக்கும் வந்து இந்த ஹோஸ்டோட அந்த எக்ஸுக்கு ரிசம்பிளன்ஸா இருக்கிற மாதிரி அது இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, சோ அந்த ஹோஸ்ட் பேர்டு வந்து இந்த பாரசிட்டிக் பேர்டோட எக்க வந்து அதோட நெஸ்ட்ல இருந்து எஜெக்ட் பண்ணாம இருக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் ப்ரூட் parasitism. So this is also important neat aspect. Okay. Then commensalism. So commensalismன்றது ஒரு ஸ்பீஷிஸ் வந்து it will get benefited, whereas இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து it will neither get benefited nor harmed. So unaffected இருக்கும். இதான் commensalism. So இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா orchids growing as an epiphyte on mango branch. So epiphyteன்றது physical supportக்காக grow ஆகுறது. இந்த மாதிரி orchids mango branchல grow ஆகுறது it is an example for commensalism. இது neat aspectல important. So இந்த orchidsக்கு ஒரு physical support கிடைக்குது. whereas இந்த mango tree வந்து it is neither benefited nor harmed. நியூட்ரலா இருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி பர்னாக்கல்ஸ் growing on the back of the whale. சோ இதுவும் வந்து commensalismக்கு எக்ஸாம்பிள். சோ இதுல இந்த பேக் ஆஃப் த வேல் வந்து இந்த பர்னாக்கல்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு ஒரு பிசிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது. whereas இந்த வேல் வந்து இட் இஸ் neither benefited or nor harmed from this barnacle. Okay, then cattle egret and grazing cattle வந்து it is another example of commensalism. சோ இந்த கேட்டில் வந்து புல்ல மேயும் போது அந்த வெஜிடேஷன் அதை ஸ்டிர் பண்ணி விடுறதப்போ என்ன ஆகும்னா அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வெளியில வரும். அதை வந்து இந்த கேட்டில் எக்ரெட் சாப்பிட்டுக்கும். ஓகே, சோ அதனால இந்த கேட்டில் எக்ரெட் வந்து பெனிஃபிட் ஆகுது. whereas அந்த கேட்டிலுக்கு இதனால பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்மும் கிடையாது. ஓகே, தென் sea anemone that has stinging tentacles, the clownfish that lives among them. So இந்த clownfish இந்த stinging tentacles உள்ள sea anemones குள்ள வாழ்றதுனால அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது அதோட predators இருந்து. வேற sea anemoneக்கு இதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, எந்த ஹார்மும் கிடையாது. ஓகே, so these are the examples of commensalism. Examples neat aspectல it's very very important, நல்லா பாத்துக்கோங்க. Then mutualism. So mutualismன்றது ரெண்டு ஸ்பீஷிஸோட இன்டராக்ஷன், ரெண்டு ஸ்பீஷிஸுக்குமே பெனிஃபிட்டா இருக்கிறது தான் வந்து mutualism. So lichens represent an intimate mutualistic relationship between fungus and photosynthetic algae or cyanobacteria. So lichens, mycorrhizae இதெல்லாம் வந்து the classic example for mutualism. So இதுல வந்து இந்த lichensல பாத்தீங்கன்னா algae வந்து ஃபங்கஸ்க்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணும். வேற ஃபங்கஸ் வந்து ஏர்ல இருந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி இந்த ஆல்கேவை வந்து இன்டென்ஸ் யூவி லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அது ஒரு சாலிட் ஆங்கர் ப்ரொவைட் பண்ணும் ஆல்கேக்கு டு க்ரோ ஆன் தி சர்ஃபேசஸ் லைக் பேர் ராக்ஸ், ட்ரீ ட்ரங்க்ஸ் இதுக்கெல்லாம். ஸோ மியூச்சுவலி ஹெல்பிங் ஈச் அதர், இதுதான் வந்து mutualism. Okay, then mycorrhizae பாத்தீங்கன்னா it is the association between fungi and roots of higher plants. So இந்த fungi வந்து இந்த பிளான்ட்டுக்கு essential nutrient soil இருந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிளான்ட் வந்து இந்த ஃபங்கஸுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணும், எனர்ஜி yielding carbohydrates ப்ரொவைட் பண்ணும். ஓகே, then another example of mutualism இந்த fig tree and wasp. இது உங்களுக்கு மேட்ச்ல ரெப்பிட்டேட்டிவா கேட்டிருக்காங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, so the most spectacular and evolutionarily fascinating examples of mutualism are found in plant-animal relationship. So plant-க்கு animals தேவை, like bees தேவை. எதுக்குன்னா for pollinating their flowers. Also birds-லாம் வந்து it will help in dispersing the seeds of plant. So seed dispersalக்கும் ஃப்ளவரை பாலினேட் பண்றதுக்கும் பிளான்ட்ஸுக்கு அனிமல்ஸோட ஹெல்ப் தேவை. இன் ரிட்டர்ன் ரிவார்டா வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த அனிமலுக்கு ஜூசி ஃப்ரூட்ஸ், நெக்டார் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். பட் the mutually beneficial system should also be safeguarded against cheaters. For example, இப்போ சில bees என்ன பண்ணுமா, it will try to steal nectar without helping in population. So இந்த மாதிரி against cheaters இருந்து prevent பண்ணிக்கிறதுக்காக plant animal interactions often involve co-evolution of the mutualist. So ரெண்டு ஹெல்ப் பண்ற ஸ்பீஷிஸ், அந்த mutualist species வந்து it will co-evolve. That is, the evolution of the flower and its pollinating species are tightly linked with one another. In many species of fig trees, பாத்தோம்னா there is tight one-to-one relationship with the pollinator species of wasp. So ஒரு fig species எடுத்துக்கிட்டோம்னா அது the particular species of wasp-ஆல மட்டும்தான் pollinate ஆகும். ஓகே, மத்த எந்த wasp species-உம் அதை pollinate பண்ண முடியாது. So இந்த மாதிரி co-evolve ஆயிருக்கு.
சோ இந்த ஃபீமேல் வாஸ்ப் வந்து இந்த ஃப்ரூட்டை எக்லேயிங் சைட்டா மட்டும் யூஸ் பண்ணாது, ஆல்சோ அந்த ஃப்ரூட்ல இருந்து டெவலப் ஆகுற அந்த சீட்ஸை வந்து அதோட லார்வாவை நரிஷ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணும். So the wasp pollinates the fig inflorescence while searching for suitable egg-laying sites. In return for the favor of pollination, the fig offers the wasp some of its developing seeds as food for the developing wasp larvae. இதுதான். So mutually benefiting from each other. Wasp வந்து ஃபிக்கோட இன்ஃப்ளோரசன்ஸ பாலினேட் பண்ணுது. வேறஸ் இந்த ஃபிக் வந்து வாஸ்புக்கு எக் லேயிங் சைட் கொடுக்குது. ஆல்சோ அந்த டெவலப்பிங் லார்வேவை வந்து நரிஷும் பண்ணுது பை ப்ரொவைடிங் த டெவலப்பிங் சீட்ஸ். ஓகே, சோ இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கிட்ஸ் ஷோ பீ வைல்டரிங் டைவர்சிட்டி. ஸோ ஆர்கிட்ஸ்ன்றது ஃபிளவரிங் பிளான்ஸ், பீ வைல்டரிங்ன்றது சம்திங் கம்ப்ளீட்லி கன்ஃபியூசிங், அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். ஸோ ஆர்கிட்ஸ் இந்த மாதிரி பீ வைல்டரிங் டைவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் ஷோ பண்ணுது. எதுக்குன்னா கரெக்டான அனிமல் பாலினேட்டர்ஸ், பீஸ் அண்ட் பம்பிள் பீஸ அட்ராக்ட் பண்றதுக்காக, பாலினேஷன் நடக்கிறத என்ஷூர் பண்றதுக்காக. ஓகே, so எல்லா ஆர்கிட்ஸும் it will not offer rewards. The Mediterranean orchid offers employs sexual deceit to get pollination done by the species of bee. இது உங்களுக்கு May 3rd நடந்த நீட் எக்ஸாம்ல நீட் 2026ல இது கேட்டிருந்தாங்க. ஸோ செக்ஷுவல் டெசிட் எம்ப்ளாய் பண்ற அந்த பிளான்ட் ஸ்பீஷியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இட் இஸ் ஆஃபெட்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஒன் பெட்டல் ஆஃப் இட்ஸ் ஃபிளவர். ஸோ இந்த ஆஃபர்ஸோட ஒன் பெட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபீமேல் பீயை வந்து அப்படியே ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். அதோட மார்க்கிங்ஸ், அதோட கலர் எல்லாமே. ஓகே, one petal of its flower bears an uncanny, that is very strange resemblance to the female of the bee in size, color and markings. So male bee வந்து அந்த ஃபிளவரோட ஒன் பெட்டல ஃபீமேல் பீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு it will pseudo copulates with the flower. So இந்த ப்ராசஸ் அப்போ அந்த மேல் பீல போலன்ஸ் வந்து அது மேல ஒட்டிக்கும், டஸ்ட் ஆயிடும். ஓகே, சோ இப்போ இந்த சேம் பீ வந்து இன்னொரு ஃபிளவர்ல போய் சூடோ கப்புலேட் பண்ணும்போது pollination நடக்கும். When this same bee pseudo copulates with the another flower, it transfers pollen to it and thus pollinates the flower. Here you can see how co-evolution operates. So female bee oda color எவல்யூஷன் அப்போ ஸ்லைட்டா சேஞ்ச் ஆனா கூட இந்த பாலினேஷன் சக்சஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த ஆர்கிட் ஃபிளவரும் வந்து இட் ஷுட் கோ எவால்வ். ஸோ ஃபீமேல் பீ இவால்வ் ஆச்சுன்னா ஆர்கிட் ஃபிளவரோட அந்த ஒரு பெட்டலும் அந்த ஃபீமேல் பீயை ரிசம்பிள் பண்ற மாதிரி கோ எவால்வ் ஆனாதான் இந்த பாலினேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து த கான்செப்ட் ஆஃப் கோ எவல்யூஷன். ஓகே, so this is about mutualism. So in the examples la neat aspect la it's very important. Now summary of this chapter, organisms and population பார்க்கலாம். So as a branch of biology, ecology is the study of relationship of organism with the abiotic, that is physicochemical factors and biotic components of their environment. Ecology is the study of interaction among the organisms and between the organisms in their physical environment. Okay, so it is concerned with 4 levels of biological organization, which are organisms, populations, communities and biomes. So evolutionary changes through natural selection takes place at population level, and hence population ecology வந்து it is an important area of ecology. ஏன்னா population ecology தான் it links ecology to population genetics and evolution. Okay, so population it's a group of individuals of a given species sharing or competing similar resources in a defined geographical area. So population க்கு சில attributes, that is characteristic இருக்கும் that individual organisms do not. So அது என்னென்ன attributes அப்படின்னா birth rates and death rates, sex ratio, age distribution, age pyramid, இதெல்லாம் இந்த நீட் ஆஸ்பெக்ட்ல important. So the proportion of different age groups of male and female in a population is often presented graphically as age pyramid. So இந்த age pyramid ஓட ஷேப்பை வச்சு population size grow ஆகுதா இல்ல decline ஆகுதா இல்ல ஸ்டேபிளா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். So ecological effects of any factors on a population are generally reflected in its size. So population டென்சிட்டியில தான் எந்த எக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருந்தாலுமே அது ரெஃப்ளெக்ட் ஆகும், which may be expressed in different ways. அதாவது பாப்புலேஷன் சைஸை வந்து நம்ம நம்பர்ஸ்ல சொல்லுவோம், இல்ல பயோமாஸ்ல சொல்லுவோம், இல்ல பர்சன்ட் கவர்ல சொல்லுவோம், டிபெண்டிங் ஆன் தி ஸ்பீஷிஸ். So populations grow through births and immigration and decline through deaths and immigration. So when resources are unlimited இருக்கும்போது the growth is usually exponential.
when resources become progressively limiting the growth pattern, logistic growth pattern இருக்கும், which is the most realistic growth pattern. In either case, growth is ultimately limited by the carrying capacity of the environment. So carrying capacity ன்றது ஒரு habitat ஓட maximum resource limit. Okay. So the intrinsic rate of natural increase, that is R, is a measure of the inherent potential of a population to grow. Okay. So in natural populations of different species in a habitat, they do not live in isolation. So எப்பவுமே the population will interact. Okay. So they will interact in many ways. So depending on the outcome, these interactions between two species are classified as competition. So competition la both species will suffer. Then predation and parasitism. So இதுல வந்து ஒரு species benefit ஆகும் and the other it will suffer. கமென்சாலிசம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷிஸ் பெனிஃபிட் ஆகும் and the other species is unaffected. அமென்சாலிசம்ல பாத்தீங்கன்னா one is harmed and the other is unaffected. இதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப லார்ஜ் ட்ரீஸ்லாம் வந்து சின்ன சின்ன சீட்லிங்ஸ் அண்ட் ஷ்ரப்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய சன்லைட்டை பிளாக் பண்ணும், அதனால அதோட க்ரோயிங் எஃபிஷியன்சி கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல இந்த சீட்லிங் ஷ்ரப்ஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், வேரஸ் த லார்ஜர் ட்ரீஸ் இட் இஸ் கெட்டிங் அன்அஃபெக்டட். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் amensalism. And mutualismன்றது both species benefit. So predationன்றது it's a very important process. அது மூலமா தான் predation மூலமா தான் trophic levelsக்கு energy transfer நடக்குது. And some predators helps in controlling their prey population and also predators வந்து it helps in maintaining the diversity among the species. அது நம்ம பார்த்தோம். Plants have evolved diverse morphological and chemical defenses against herbivory. So plants நிறைய defense mechanism evolve பண்ணிருக்கு. In competition எடுத்துக்கிட்டோம்னா it is presumed that the superior competitor eliminates the inferior one. அதான் competitive exclusion principle அப்படின்னு பார்த்தோம். But many closely related species எப்படி evolve ஆயிருக்குன்னா for coexistence rather than elimination. அதுதான் resource partitioning அப்படின்னு சொல்லுவோம். Then some of the most fascinating cases of mutualism in nature are seen in plant pollinator interactions. நம்ம கடைசியா பார்த்தோம் the off-res இது. Okay, so this is the summary. So organisms and population complete பார்த்துட்டோம். Chapter 11 organisms and population complete one shot வீடியோவா இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சாப்டர் 12 எக்கோசிஸ்டம் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.